ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யோசி அண்ட் சேமி. இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஹவுஸ் ஒய்ஃப் இருக்கோம் பார்த்திங்களா, அதாவது என்ன மாதிரி குடும்ப குத்து வழக்கு நம்மெல்லாம் எப்படி சிக்கனத்தை கடைபிடிக்கணும் அப்படின்னு. சரியா, அதை பற்றி பார்க்கலாமா? எதுக்கு அப்படின்னா, நம்ம சிக்கனத்தை கடைபிடிச்சோம் அப்படின்னா நம்ம தெருவில் மட்டும் இல்லை, நம்ம நாட்டில் மட்டும் இல்லை, நம்ம புருஷன் கூட நம்மளை வாய் விட்டு பாராட்டுவாங்க. ஏன் பொண்டாட்டியா இவ்வளோ சிக்கனமாக இருக்கா, அவள் சிக்கனமாக இருந்து தான் வீட்டை இந்த அளவு முன்னேற்றிருக்கான் அப்படின்னு நம்ம புருஷன் பாராட்டினாலே பிரதமரே நம்மளை நேரில் பாராட்டின மாதிரி. கழுவி கழுவி ஊற்றுற கணவர் நம்மளை பாராட்டினா எவ்வளோ இதாக இருக்கும் நம்மளுக்கு. கண்டிப்பாங்க, சிக்கனமாக இருந்துட்டோம் அப்படின்னா அந்த ஒரு வீட்டில் யார் யார் ஒரு பெண்ணை திட்டுறாங்களோ அந்த பெண் சிக்கனமாக இருந்துட்டாங்க அப்படின்னா எல்லாருமே அவங்கள சீக்கிரத்தில் பாராட்டுவாங்க, மதிப்பாங்க. சரியா, இன்னிலேருந்தே எப்படி என் கூட சேர்ந்து நீங்களும் சிக்கனமாக இருக்க ரெடியாக இருக்கீங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா, சிக்கனம் அப்படின்னா ரொம்ப தேவைதாங்க. ஏன்னா இப்போ இருக்க காலத்தில் கடன் இல்லாமல் யாராவது இருக்கீங்களா? முதல்ல நான் ஒன்று சொல்கிறேன், கடன் இல்லை, யாருக்காவது கடன் இல்லை அப்படின்னா தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு நான் ஒரு கிஃப்ட் தாரேன். உண்மையாகவே சீரியஸாக, ஓகேவா? அடுத்து சிக்கனம். ஏன்னா நம்ம 100% கடனில் தான் எல்லாருமே இருப்போம். அது எவ்வளோ பெரிய அம்பானியாக இருந்தாலும் சரி தான், அப்பாடாக்கராக இருந்தாலும் சரி தான், கண்டிப்பாக அவனுக்கும் கடன் இருக்கும். அப்போது அந்த கடனை அடைக்கணும் அப்படின்னா எல்லாருமே சிக்கனமாக இருந்தால் மட்டும்தான் லைஃப்பில் முன்னேற முடியும். அந்த சிக்கனுங்கிற பேரில் ஒரு சில பேர் ஓவராக கஞ்சதனம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. கஞ்சதனம்னா என்னென்னா, இப்போ எங்கள் ஊரில் ஒரு ஆள் உண்டு. அவள் எப்படின்னா, எங்களுக்கு கொஞ்சம் ரிலேஷன் தான். அவங்க இப்போ ஒரு குழம்புக்கு தேங்காய் போடணும்னு வைங்களாம், நம்ம அரை முறி தேங்காய் திருவுவோம். அதனால் அவர் என்ன பண்ணுவார்னா, 2 பீஸ் மட்டும் கத்தியை வச்சு நோண்டி எடுத்துகிட்டு, அதாவது 2 குட்டியோண்டு துண்டு தேங்காவை லைட்டாக மிக்சியில் அரைச்சி குழம்புல போட்டுருவாங்க. வீட்டில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் இருப்பாங்க. குழம்புக்கு பார்த்திங்கன்னா 2 பீஸ் தேங்காய் போட்டால் குழம்பு எப்படி கெட்டியாக இருக்கும், வாடை தண்ணி மாதிரி தண்ணி ஊற்றிடுவாங்க. அப்போ அந்த குழம்பு டேஸ்ட்டாக இருக்குமா? இருக்காது. இந்த மாதிரி ஓவர் கஞ்சதானே இருக்கக்கூடாது. எல்லாருமே திருப்தியாக சாப்பிடணுன்னா ஒரு அரை முறி தேங்காய் துருவி போட்டால் என்ன, இது ஓவர். சரியா, நான் என்ன சொல்ல வரேன்னா, சிக்கனை வேணும், ஆனால் ஓவர் கஞ்சத்தனம் வேண்டாம். சரியா, சிக்கனை ஒரு சில பேர் ஃபுல்லாக ஹோட்டலில் அங்கே எங்கன்னு நிறைய லேடிஸ் அப்படி இருக்காங்க. ஆன்லைன் ஷாப்பிங் பண்ணுறது, ஹோட்டல்லையே வாங்கி வாங்கி புரோட்டா நூடுல்ஸ்னு திங்கிறது. அப்படிப்பட்ட பெண்களுக்கெல்லாம் சிக்கனம் அப்படின்னு பேரை கேட்டாலே எரிச்சலாக இருக்கும். முதல்ல சிக்கனமாக இருக்கிறது கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் ஒரு 10 வருஷம் கழித்து நம்ம லைஃப்பை பார்த்தோம்னா நம்ம எவ்வளவோ படி மேலே போய் முன்னேறி இருப்போம். சரியா, அதுக்கு தான் சொல்கிறேன், கண்டிப்பாக சிக்கனமாக இருக்கணும். சரியா, சிக்கனத்தை எங்கேருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னா, இப்போ தான் நான் டாபிக்குள்ளே வாரேன். சிக்கனத்தை கிச்சன்லேருந்து ஆரம்பிக்கலாம். சிக்கன், கிச்சன் ஒரு எழுத்து தானங்க வித்தியாசம். கண்டிப்பாக வேறு வீட்டில் இருக்க மற்ற செலவுகள் கூட எப்பயாச்சும் ஒருக்கா வரக்கூடியதான். ஆனால் இந்த கிச்சனை பொறுத்தவரை, நம்மளோட சமையல் கட்டு அடுப்பங்கரையை பொறுத்தவரை தினமும் நம்மளோட செலவுகள் நடக்கக்கூடிய ஒரு இடம் அப்படின்னா அது நம்மளோட கிச்சன் தான். அங்கேருந்தே நம்ம எந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னா, இந்த டிப்ஸ் ஒரு 8 வேணால் சொல்லித்தாரேன். 8 உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா மறக்காமல் லைக் போடணும். சரியா, இப்போ மளிகை ஜாமான் இருக்குது பார்த்திங்களா, வத்தல் மல்லி அப்படின்னு நம்ம வாங்கி திரிக்கணும். சரியா, பாக்கெட் மசாலா வாங்கக்கூடாது. அப்படி நம்ம மளிகை பொருள் வாங்குறத, இப்போ அரிசியாக இருக்கலாம், பருப்பு, வத்தல், மல்லி, என்னதுனாலும் 2 மாதம், அதாவது 60 நாளைக்கு தேவையான பொருளை நம்ம வீட்டில் வாங்கி வச்சுட்டு அந்தந்த பொருளுக்குள்ளே ஒரு சின்ன துண்டு கிராம்பை தூக்கி நீங்கள் போட்டுட்டாலே போதும். வசம்பு, சின்ன பிள்ளைங்களுக்கு நாக்கில் வசம்பு தடவி விடுவாங்க பார்த்திங்களா, அந்த வசம்பை ஒரு சின்ன பீஸ் அரிசிலனாலும் சரிதான், இல்லை கோதுமையிலனாலும் சரிதான், பருப்புலனாலும் சரிதான் போட்டுட்டா புழு பூச்சியெல்லாம் அடையாது. நம்ம மொத்தமாக வாங்கிட்டால் பிரச்சனை இல்லையா அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. நான் இது எதுக்கு சொல்கிறேன்னா, இப்போ நீங்கள் இன்றைக்கி உங்களுக்கு தினமும் வீட்டில் சோறு தான் பொங்குவோம். அந்த சோத்தை பொங்குறதுக்காக தினமும் கடைக்கு நடந்து அதை தினமும் 1 கிலோ அரிசிக்காக டெய்லி நடப்போமா? நடக்க மாட்டோம்லாம். ஒரு சில பேர் அப்படி நடக்கிறாங்க. அதை தான் நான் என்ன சொல்கிறேன்னா, வாங்கும்போதே 25 கிலோ பை அரிசி வாங்கிருங்க. எந்த அரிசி பொங்குறீங்களோ அதில் 25 கிலோ மொத்தமாக வாங்கிருங்க. அதுக்கு தான் நான் சொல்கிறேன், இப்போ தினமும் நீங்கள் கடைக்கு போனீங்கன்னா
நம்ம என்ன பண்ணுவோம், இன்றைக்கி கடையில் போய் அரிசி வாங்குகிறோம், அரிசியை மட்டுமா வாங்குவோம், உடனே நம்ம நாக்கு நடனமாடும். அந்த முட்டாயை வாங்கினா என்ன, இந்த பிஸ்கெட்டை வாங்கினா என்ன அப்படின்னு தினமும் ஒரு 200 கொண்டு போகிற மாதிரி இருக்கும். ஒரு நாளைக்கு 200 அப்படின்னா ஒரு மாதத்துக்கு பாருங்கள் 6000. அதே இது நீங்கள் 2 மாதத்துக்கு தேவையான மொத்த பொருளும் வாங்கும்போது நீங்கள் கடைக்கு 3000 தான் கொண்டு போயிருப்பீங்க. இது உண்மையாக இல்லை? எனக்கு கொஞ்சம் உங்கள் மண்டையை போட்டு உருட்டி பாருங்கள் பார்ப்போம், நான் சொல்கிறது கரெக்டாக தப்பான்னு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ நாளைக்கு என்ன சமையல் பண்ணணும், நாளை கழித்து என்ன சமையல் பண்ணணும், அதுக்குள்ளே காய்கறி எல்லாம் வீட்டில் இருக்கா அப்படின்னு முன்கூட்டியே பிளான் பண்ணணும். சரியா? நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன், கடைசி நேரத்தில் நாளைக்கு காலையில் என்ன சமைக்கணும்னு நாளைக்கு காலையில் எழும்பி யோசிக்கக்கூடாது. அது மண்டை நமக்கு குளறுபடி ஆயிரும். இன்னொன்று நம்மளுக்கு அந்த நேரம் போட்டு ஐயோ உள்ளி தீந்துட்டே, தக்காளி தீந்துட்டே, சரி இந்தாங்க எல்லாரும் பைசா எப்படிங்க கடையில் போய் எல்லாருக்கும் பிடிச்சதை வாங்கி தின்னுங்க அப்படின்னு நம்ம தாராளத்தை அந்த பைசாலாம் காட்டக்கூடாது. 2 நாளைக்கு முன்னையே வீட்டில் எது தீர போகுது அப்படின்னு கடையில் போய் வாங்கி வைக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ ஒவ்வொரு நாளும் இப்போ கார்த்திகை மார்கழியில் எல்லாருமே சபரிமலைக்கெலாம் மாலை போடுவாங்க. அந்த டைமில் வெங்காயம் விலைலாம் ஜாஸ்தியாக இருக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணணும், ஐப்பசி புரட்டாசி இந்த மாதத்துலேயே ஒரு 2 மாதத்துக்குள்ள ஒரு 4 கிலோ பெரிய வெங்காயம், 2.5 கிலோ தக்காளி இப்படி வாங்கி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணணும். வெங்காயத்தை வெளியே போட்டாலே ஒன்றும் செய்யாது, தக்காளியெல்லாம் நம்ம ஃப்ரிட்ஜிலே வாங்கி வச்சிடணும். நார்மலாக வாங்கக்கூடிய வெள்ளரிக்காய், கத்தரிக்காய், வெண்டைக்காயெல்லாம் ஒரு 10 நாளைக்கு தேவையான அளவு வாங்கணும். சரியா? அப்போன்னா நம்ம வீட்லேயும் நிறைய காய்கறி இருந்த மாதிரி இருக்கும். நம்ம அந்த நேரத்தில் பொருள் இல்லைன்னு சொல்லி அவசரத்தில் கூட ஆட்டிக்கிட்டு ஓடாண்டான். சரியா? வீட்டில் எப்போவுமே பொருள் இருக்கட்டு. வாங்கும்போது விலைவாசி இன்னைக்கு வெங்காயம் 2 கிலோ 50 ரூபான்னு இருக்கும், நாளைக்கு பார்த்திங்கன்னா 1 கிலோ 50 ரூபான்னு இருக்கும். அப்போ அதில் நமக்கு 25 ரூபா லாபம் இருக்கா? அதனால தான் சொல்கிறேன், வாங்கும்போதே விலை குறைஞ்ச நேரத்தில் ஒரு 10 நாளைக்கு சேர்த்து வாங்கிருங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு சில பேர்லாம் மண்டை கிறுக்கு தான் பிடிக்குமா என்னன்னு தெரியாது, வீட்டில் நிறைய காய்கறிகளை பார்த்துட்டாங்கன்னா நாளைக்கு சாம்பார், அடுத்த நாள் கருவாட்டு குழம்பு, அடுத்த நாள் வெஜிடபிள் பிரியாணி அப்படின்னு மொத்த காய்கறியும் போட்டு குவிச்சு வைக்கிற மாதிரியே எதையாவது பண்ணிகிட்ருப்பாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, நிறைய காய்கறி வீட்டில் இருந்ததுன்னா உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்களோ அத்தனை பேருக்கு தகுந்தாப்பில் நீங்கள் சோறாக இருக்கலாம், குழம்பாக இருக்கலாம், சிக்கனமாக பரிமாறணும். அது நிறைய பொங்கிட்டு அதை வேஸ்ட்டு பண்ணக்கூடாது. அது குப்பை தொட்டியில் போடுறதுக்கு பதிலாக அவ்வளோ காய்கறியை வச்சு நம்ம அடுத்த நாள் ஒரு சமையலுக்கு பண்ணலாம். பார்த்தீங்களா? அதுக்கு தான் சொல்கிறேன். அதனால் எவ்வளோ அரிசி தேவையோ அதை போட்டுக்கோங்க. இவ்வளோ பேருக்கு எவ்வளோ கூட்டு பொரியல் வைக்கணும், குழம்புக்கு இத்தனை ஒரு 3 வாழைக்காய் கத்திரிக்காய் போடக்கூடிய இடத்துல 2 போடுங்க, மிச்சம் மீதி வைங்க, இன்னொரு நாளைக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு புத்திசாலித்தனமாக யோசிக்கணுன்னு. அதுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க, நம்ம தினமும் காலையிலனாலும் சரி தான், சாயந்தரம்னாலும் சரி தான், இந்த காப்பின்னு நிறைய பேர் காப்பி டீக்கெல்லாம் அடிக்ட் ஆகியிருப்போம். அப்போ நம்ம எல்லா ஊர்லேயுமே மாட்டுப்பால் கிடைக்குமான்னா கண்டிப்பாக கிடைக்காது. அப்போ அப்படிப்பட்ட இடத்துல நம்ம பாக்கெட் பால் தான் வாங்கியோம். த்ரிஷா இல்லைன்னா நயன்தாரா அப்படிங்கிற கதையில் தான் நம்ம வாழ்க்கை ஓடுவேன். அதுலேயும் இந்த பச்சை கலர் பாக்கெட் பால்லாம் இருக்குது பார்த்திங்களா, ஆரோக்கியா அந்த மாதிரிலாம், அதெல்லாம் பார்த்துருக்கீங்களா? அது பாலாக என்னது தயிரா மோரான்னு சொல்ல முடியாது, ஓட தண்ணி மாதிரி தான் உள்ளே ஊற்றி வச்சுருப்பான். அதை வாங்கிட்டு நம்ம அதில் கூட 2 கப்பு தண்ணியை ஊற்றினா அது பாலுக்குள்ளே ஒரு டேஸ்ட்டே போயிடும். அதே இது சிவப்பு கலர்லலாம் பாக்கெட் பால் உண்டு பார்த்திங்களா, நீல கலரில் உண்டு, அதில் பின்னாடி ஃபேட் அப்படி போட்டிருப்பாங்க. ஃபேட்னா என்னென்னா கொழுப்பு. அந்த கொழுப்பு நிறைய இருக்கக்கூடிய பால் பாக்கெட் நம்ம வாங்கினோம் அப்படின்னா அந்த பால் ஏற்கனவே திக்காக தான் இருக்கும். வீட்டுக்கு நம்ம 1/2 லிட்டர் பால் வாங்கிட்டு வந்தோன்னா கூட 1 கப்பு 1.5 கப்பு தண்ணி வச்சோம்னா பால் திக்காகவே தான் இருக்கும். சரியா? அப்படிங்கும்போது நம்ம வீட்டில் எல்லாருக்குமே பண்ணலாம். இதே இது தண்ணியாக இருக்கக்கூடிய பால் பாக்கெட்டில் நம்ம 1 லிட்டர் பால் பாக்கெட் வாங்கிட்டு வரதும் சரி தான், கட்டியாக இருக்கக்கூடிய பால் பாக்கெட்டில் நம்ம 1/2 லிட்டர் பால் வாங்குறதும் சரி தான். எது லாபம்னு நீங்களே பார்த்துக்கிடுங்க. இப்படி குட்டி குட்டி விஷயங்களை நம்ம கிச்சனில் இருந்தே ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா எவ்வளோ காசு மிச்சம் பிடிக்கலாம். எப்படி நம்ம ஐடியா? ஃபைனலாக கண்டிப்பாக மாதத்தில் ஒரு நாள் எல்லாருமே வெளியே போவோம், புருஷன் பிள்ளை குட்டி எல்லோரும் போகும்போது தண்ணி பாக்கெட் எடுத்துகிட்டு போங்க. நம்ம பிள்ளைகள் ஒரே வெளி இடத்துல போனால் தான் அம்மா முறுக்கு, அம்மா சிப்ஸு, அம்மா அதிரசன்னு கேட்கும். முடிஞ்சால் வீட்டில் போட்டு கொண்டு போங்க. எல்லாமே வீட்டில் இருந்தே எடுத்துகிட்டு போகிற மாதிரியே போங்க. இல்லை காலையில் போய்ட்டு சாயந்தரம் வந்துடுவோம் அப்படின்னா வீட்டிலையே மத்தியானம் லஞ்சை கட்டி கொண்டு போங்க, கட்டுச்சோறு மாதிரி. வீட்டில் தான் எல்லாருக்கும் புளிச்சோறு உள்ளே போகாது, ஆனால் அதே புளிச்சோரை வாழை இலையில் வச்சு பொதிஞ்சு
வெளி இடத்துக்கு கொண்டு போனோன்னீங்களா அங்கே எல்லோரும் டேஸ்ட்டாக இருக்குது பிரியாணி மாதிரி இருக்குன்னு பசியில் அள்ளி அள்ளி லபக்கு லபக்குன்னு உள்ளே போட்டுருவோம். அதனால் கொஞ்சம் மனம் அடிக்காமல் சுறுசுறுப்பாக அந்த வேலைகளை காலையில் கொஞ்சம் சீக்கிரம் எழும்பி செஞ்சிட்டோம் அப்படின்னா நம்ம வெளியில் போகக்கூடிய செலவை வந்து பாதிக்கு பாதி 2000 செலவாகுதுன்னா 1000 செலவோடு திருப்தியாக வீட்டுக்கு வந்துடலாம். அதனால் எப்போவுமே வெளியில் போகும்போது கண்ட இடத்துல தண்ணியை வாங்கி குடிக்காதுங்க. அந்த தண்ணியை நம்ம குடிக்க போய் தொண்டை வலியெல்லாம் நமக்கு வலிக்கும். நம்ம வீட்டில் நார்மலாக யூஸ் பண்ணக்கூடிய தண்ணி பாட்டில் எல்லாம் எடுத்துகிட்டு போங்க சரியா. நான் சொன்ன இந்த 8 பாயிண்ட்டை உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா மறக்காமல் நம்ம வீடியோக்கு லைக் போடுங்க. நாளைக்கு என்ன சூப்பரான தகவலோடு உங்களை வந்து பார்க்க வரேன். பாய் மக்களே.